ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒண்டர் உமன் 1985. இன்றைக்கி வந்து பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தம்பருப்பு கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். செய்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு லைட்டாக போட்டிருக்கு, இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கண்ணாடி மாதிரி மட்டும் வதங்கினா போதும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். மாவு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு லைட்டாக புளிச்சிருக்கு. இது வந்து வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு, மாவு வந்து புளிச்சிருந்தது அப்படின்னா ஒரு முட்டை வந்து இதிலே உடச்சி ஊற்றக்கூடாது. முட்டை தனியாக உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து அடிச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். வேகமாக அடிக்கணும், ஏன்னா சூடாக இருக்கும். முட்டையும் அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக சீக்கிரம் அடிச்சிடணும். இங்கே பாருங்கள், பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு டைமும் பணியாரம் ஊற்றும் போது அடியிலேருந்து கிண்டி விட்டுட்டு தான் ஊற்றணும். வெந்துருச்சு. செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு.